காசா யுத்தத்த ஆரம்பிச்சு யாருக்கான மைலேஜ் உருவாச்சு அப்படின்னு கேட்டா, இஸ்ரேலுக்கு தான். ஏன் அப்படின்னா, ஒட்டுமொத்தமா எல்லா பயலுகளுக்கும் சமகாலத்துல டிக்கெட்ட கிழிச்சு தர ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேல். வழக்கமா ஒவ்வொரு மெயினான தளபதிகள தாண்டி இப்ப தலைவர்கள் அப்படின்னே மாறி போயாச்சு. எப்படி பார்த்தாலும் சரி, ஈடுபட்ட ஹமாஸ் இயக்கத்தோட முக்கியமான தலைவர் அப்படிங்கிறது இஸ்மாயில் ஹனி தான். யாயா சின்வார பொறுத்தவரை ராணுவ ரீதியிலான தலைவர் தான். அவரோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியல. இஸ்மாயில் ஹனிக்கு டிக்கெட் கிழிச்சு குடுத்தாச்சு. அதே மாரி ஹிஸ்புல்லாவோட ஹசன் நஸ்ரல்லா ஏறக்குறைய 30, 32 வருஷம் தண்ணி காட்டுன நபருக்கும் டிக்கெட் கிழிச்சு தந்தாச்சு. இது போக ஜெனரல் சுலைமானிய தட்டி தூக்குனதுக்கு அப்புறம் ஐஆர்ஜிசியோட தலைவர் இஸ்மாயிலும் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதா ஏறக்குறைய முக்கியமான தலைவர்களை தூக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பமா இஸ்ரேல் பார்த்துச்சு. சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருச்சு. ஈரானை பொறுத்தவரை இதுக்கான பதிலடி அப்படிங்கிறது இனிமே தான் தயாராகணும். ஏன் அப்படின்னா மிகப்பெரிய தாக்குதலை ஹசன் நசரல்லாவுக்காக இப்பதானடா பண்ணேன். அதுக்கான எதிர்வினை எங்க வருமோ அப்படின்னு நானே ஓடி போய் ஒளிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதா அலி கமேனியோட எண்ண ஓட்டமா இருக்கும். இதை தாண்டி அக்டோபர் 7 ஆரம்பிச்ச ஹமாஸ் இயக்கத்தோட பெரும் தலைகள் யாருமே இல்லை. ஹிஸ்புல்லாவோட ஒரு வலுவான கட்டமைப்பு, உண்மையை சொல்லப்போனா ஈரானோட 1 டசன் ப்ராக்சிலையும் நல்ல ஒரு வெயிட்டான ப்ரொஃபைலை வச்சிருந்த ஆட்கள் அப்படின்னு பார்த்தா ஹிஸ்புல்லா தான். ஆனா அவர்களோட கட்டமைப்பு இவ்வளவு தூரம் தடுமாறும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதான் உண்மையும் கூட. ஆனா ஒரு பெரிய அளவு தடுமாற்றம். அதுக்கடுத்து போட்ட தலைவர் சைஃபுதீனை காணவில்லை அப்படிங்கிறதா, இஸ்மாயிலோட அவரும் சேர்ந்து போயிட்டார் அப்படிங்கிறதா இப்போதைக்கு வரக்கூடிய தகவல். இந்த மாதிரி எல்லாரையும் சமகாலத்துல வேட்டையாடக்கூடிய அருமையான சந்தர்ப்பமா இஸ்ரேல் பார்த்து பயன்படுத்திருச்சு. இப்ப ஈரானோட பதிலடி அப்படிங்கிறது எங்க எப்படி இருக்குங்கிறத தாண்டி ஐஆர்ஜிசியோட தலைவரே போயிட்டாரா, அவருக்கு எப்ப பதிலடி கொடுக்க போறீங்க அப்படின்னு உள்ளூர்ல கேட்டுறக்கூடாதுங்கிறக்காகவா, இல்ல உண்மையிலேயே இதுக்கு மேல யாரையும் தொட்டு தொலைச்சிராத, இழக்கறக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற ரேஞ்சில நாங்க பாஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றதுக்காகவான்னு தெரியல. இஸ்ரேலுக்குள்ள என்ன டார்கெட் அப்படிங்கிறத ஈரான் வெளிப்படையா அறிவிக்காம மறைமுகமா அறிவிச்சு ஏஜென்சிகள் மூலியமா கசிய விடுது. பொதுவாவே இஸ்ரேல் ஈரானுக்குள்ள எதை டார்கெட் பண்ணுவார்கள் அப்படின்னு தான் பட்டியல் பெருசா ஏஜென்சிகள்ல ஸ்ப்ரெட் ஆகும். இந்த தாட்டி ஒரு மாற்றமா ஈரான் இஸ்ரேலுக்குள்ள எதை டார்கெட் பண்ணுவார்கள் அப்படிங்கிற பட்டியல் பெருசா வந்திருக்கு. ஈரானோட மிசைல்கள்ல இருந்து தப்ப முடியாது. நல்ல உதாரணமா சமீப காலத்துல அவர்களோட ஏர்பேஸ் எவ்வளவு தூரம் சேதாரமாச்சு, இஸ்ரேலோட ஏர்பேஸ் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இஸ்ரேலே மறைக்குது. அமெரிக்காவே விசாரிக்கிறேன், தகவல் வந்துகிட்டு இருக்குப்பா வெள்ளை மாளிகைக்கு அப்படின்னு சொல்லி நாள் கணக்குல ஓட்டிக்கிட்டு இருக்கு. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில என்ன சம்பவம்னாலும் சரி, உடனடியாக அதை என் கைக்கு தகவல் வந்துருச்சு. இன்னாரு இன்னார போய் மிரட்டினாங்க, அதுக்கு பதிலடியா இன்னார் இதை பண்ணார் அப்படின்னு சொல்லி தகவல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நேரடியாகவும் வெளியிடும். அமெரிக்கா கிட்ட தகவல் வந்துருச்சு, பேர் சொல்ல விரும்பாத அதிகாரின்னு சொல்லி அமெரிக்க ஏஜென்சிகள் விளையாடுவார்கள். அவ்வளவு விளையாட்டு காட்டுற ஆட்கள் கூட இஸ்ரேல்ல உள்ள நடந்த தாக்குதலை பத்தி தகவல் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறார்கள். எந்த புறா காலில் கட்டி வருதுன்னு தான் தெரியல நமக்கு. அதனால தெளிவா தெரிஞ்சு போச்சு, தடுக்க முடியாது, சேதாரங்கள் இருக்கும் அப்படின்னு. அப்ப நாங்க எதை டார்கெட் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஏறக்குறைய இஸ்ரேலோட அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட இடங்கள், அப்படி இல்லாட்டி எனர்ஜி ஸ்டேஷன் தான். பவர் ஸ்டேஷன் அப்படின்னு அங்க ஏறக்குறைய ஒரு 13 இருக்கு. அதுல 3 மிக மிக முக்கியமானது. அந்த 3ஐயும் டார்கெட் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி 10ஐயும் டார்கெட் பண்ணுவோம். இஸ்ரேல் அதோட ஒளிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஈரான் எதை குறி வச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். கூடவே இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துட்டார்கள். என்ன அப்படின்னா, இது நீ எங்களோட பவர் பிளான்ட்டை டச் பண்ணா மட்டும்தான், இதே நீ பாட்டு கச்சா எண்ணெயை தொட்ட, அணு ஆயுதத்தை தொட்ட அப்படின்னா அதுக்கான எதிர்வினை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, இஸ்ரேலே இருக்காது பாத்துக்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருக்கார்கள். ஆனா இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னா, இதை பூரா உத்தரவு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், தளபதிகள் வேணும். அந்த தளபதிகளை உயிரோட காப்பாத்துறதே ஈரானுக்கு பெரும் போராட்டமா இருக்குங்கிறதா இன்னைக்கு உள்ள நிலைமை. காரணம் என்னன்னா, யாருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டை யாரையும் அறிவிக்கவே முடியுதில்ல. ரீப்ளேஸ்மெண்ட் அறிவிச்சா அறிவிச்ச ஜோர்ல தட்டி தூக்குற அளவுக்கு பெரிய அளவு தகவல்களை வச்சிருக்கார்கள். இந்த பக்கமும் தட்டி தூக்குவான்னு தெரிஞ்சும் இவர்களோட நடமாட்டம் ஸ்மெல் பண்ண முடியுது அப்படிங்கிறது இந்த பக்கம் உள்ள வெட்கக்கேடு. ஆனா இது ரொம்ப காலமாவே ஓடிக்கிட்டு இருக்கு. இவர்களால கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறனால பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா இவ்வளவு சிக்கல் இருக்கு. அடுத்தடுத்து 2 நபர்களும் இப்ப டார்கெட் அறிவிச்சிட்டார்கள்.
எத தாக்கப் போறோம் அப்படின்னு. அத மட்டும் தாக்கிட்டார்கள்னா, இவர்களோட பிரச்சனை முடியாதுங்கிறதும் இன்னொரு உண்ம. இப்படி ஒரு பெரும் விஷயங்கள செஞ்சுட்டு ஒரு அமைதி நிலவுது. எவ்வளோ நேரமா? வெறும் 2 மணி நேரமா. அதனால எந்த நேரத்திலும், எந்த லொகேஷனும் இரு தரப்பினாலும் தாக்கப்படும். அப்படி தாக்கும்போது ஒரு பெரும் யுத்தம் வெடிச்சே தீரும்.